subscribe now and press the bell icon. Never miss an update. வணக்கம் நண்பர்களே. சுய பேச்சுனா என்ன? தங்க நேரத்தில் மிக முக்கியமான 9 இன்கிரிடியன்ட்ல 9 மிக முக்கியமான விஷயங்கள்ல முதல் விஷயம் சுய பேச்சு. சுய பேச்சுனா என்ன அப்படின்றத நம்ம பார்த்துட்டு இருக்கோம். எதற்காக சுய பேச்சு கற்றுக்கணும்? சுய பேச்சு அப்படின்றது ஏற்கனவே நான் சொன்னது, நம்ம மனசுக்குள்ள கேட்குற டயலாக், ஒரு இன்டர்னல் டயலாக் அப்படின்றாங்க, இன்டர்னல் மோனோலாக் அப்படின்வாங்க. ஒரு விஷயம் திரும்ப திரும்ப நம்ம மைண்டுக்குள்ளே வந்துக்கிட்டே இருக்கு, நம்ம தெரிஞ்சோ தெரியாமலோ அது வந்துக்கிட்டு தான் இருக்கு. இந்த சுய பேச்சு எதை பேஸ் பண்ணி வருது அப்படின்னு பார்த்தீங்கன்னா 5 விஷயங்களை பேஸ் பண்ணி வருது. அந்த 5 விஷயங்களை நம்ம 2ஆக பிரிக்கிறோம். இந்த ஒரு வார்த்தை தான் ரொம்ப ரொம்ப முக்கியம். சப்கான்ஷியஸ் மைண்ட் அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த சுய பேச்சு எங்கேருந்து வருது, எதனால் வருது அப்படின்னா சப்கான்ஷியஸ் மைண்ட் அப்படின்றாங்க. உங்களுக்கு ஏற்கனவே தெரியும், வெளிமனம் உள்மனம். கான்ஷியஸ் அப்படின்னு சொல்லுவோம், அது வெளிமனம். சப்கான்ஷியஸ்ன்றது உள்மனம். உள்மனசில் நம்ம போடுற விஷயங்கள் தான் ஆக்ஷனாக மாதிரி ரிசல்ட்டை கொடுக்குது. அப்போ 98% சப்கான்ஷியஸில் நம்ம என்ன நினைக்கிறோமோ அதை பொறுத்து தான் நம்மளோட வாழ்க்கை இருக்குது, வாழ்க்கையோட வெற்றி இருக்குது. அப்போ செல்ஃப் டாக் உடைய 50% சப்கான்ஷியஸ் மைண்ட்லேருந்து வருது. இப்போ சப்கான்ஷியஸ் மைண்ட்லேருந்து 4 பேஸ் திங்ஸ் இருக்குது. ஒன்று எண்ணங்கள். எதை நினைக்கிறீங்களோ அது உங்களுக்கு செல்ஃப் டாக்காக சுய பேச்சாக வரலாம். இன்னொன்று உங்களுடைய நம்பிக்கைகள். எதை நம்புறீங்க, எதை நம்பலை, இந்த மனிதனை நம்புறீங்க, யாரை நம்பலை, என்னென்ன விஷயங்களை நம்புறீங்க, இது நடக்கும் நடக்காதுன்னு, எது நடக்கும் நம்பலை. அடுத்தது என்ன மாதிரி கேள்விகள் உங்களுக்கு முன்னாடி ஆரம்பிக்குது, அந்த கேள்விகள் என்ன, அந்த கேள்விகளை பொறுத்து உங்களுடைய சுய பேச்சோட தன்மை மாறுபடலாம். அடுத்தது இது ரொம்ப ரொம்ப முக்கியம். எந்த ஒரு சயின்டிஸ்டாக இருந்தாலும் சரி, ஹவுஸ் ஒய்ஃபாக இருந்தாலும் சரி, என்ன சமையல் பண்ண போகிறோம் அப்படின்ற ஒரு விஷயம், அல்லது என்ன பொருளை கண்டுபிடிக்க போகிறன்ற அளவுக்கான ஒரு ராக்கெட் சயின்டிஸ்ட்னு வச்சுப்போம், இந்த வார்த்தை ரொம்ப முக்கியம். ஐடியாஸ். இப்போ சப்கான்ஷியஸ் மைண்டில் இந்த 4 விஷயங்களுக்குமான பதில் தான் செல்ஃப் டாக், சுய பேச்சு. என்ன நாம் நினைக்கிறோம், எதை நம்ம நம்புகிறோம், நம்மளுக்கு முன்னாடி இருக்க கேள்விகள் என்ன, என்னென்ன புது புது ஐடியாக்களை வச்சு நம்ம வாழ்க்கையை மாற்றிக்க போகிறோம், இதை பேஸ் பண்ணி தான் ஒரு மனுஷனுடைய சுய பேச்சு நடக்குது. இப்போ இந்த சுய பேச்சு எப்படி நடக்குது அப்படின்னு பார்த்தோம். இந்த சுய பேச்சில் 2 விதமான சுய பேச்சுகள் இருக்குது. ஒன்று பாசிட்டிவ், இன்னொன்று நெகட்டிவ். ஒன்று நேர்மறை, இன்னொன்று எதிர்மறை. இந்த சுய பேச்சு உங்களை 2 விஷயத்தை பண்ண தூண்டலாம். ஒன்று உங்களுக்கு நம்பிக்கை ஊட்டலாம். எந்த ஒரு செயலையும் செய்யும் போது இது உன்னால் முடியும், பண்ணு அப்படின்னு சொல்லலாம். இன்னொன்று எதிர்மறையா, உன்னால் இதை பண்ண முடியாது அப்படின்றதுக்கான நிறைய லாஜிக்கல் ரீசனிங்கை கூட கொடுக்கலாம். உன்னால் பண்ண முடியாது, உன்னால் பண்ண முடியாது அப்படின்னு கொண்டு போகும்போது நம்மளால் பண்ண முடிஞ்ச விஷயங்களை கூட நம்மளால் பண்ண முடியாமல் போயிடும். பொதுவாக செல்ஃப் டாக்கை பொறுத்தவரை ஒவ்வொரு மனிதனுக்கும் அவனுடைய கேரக்டர், அந்த பர்சனாலிட்டியை வச்சு தான். பர்சனாலிட்டின்றது புறத்தோற்றம் அல்ல, உங்களோட எண்ண தோற்றம் அப்படிங்கிற பர்சனாலிட்டி. உடம்புல ஸ்கின் டோன் இல்லை, உடம்போட கலர் இல்லை, உங்கள் ஹேர் ஸ்டைல் இல்லை, உங்களோட பாடி லாங்குவேஜ் இல்லை, உங்கள் இன்டர்பர்சனல் ஸ்கில்ஸ் இல்லை, எதுவுமே இல்லை. உங்களுடைய இன்னர் தாட்ஸ், அந்த கேரக்டர் அதை பேஸ் பண்ணியிருக்கு. நீங்கள் 2 விஷயங்கள் இருக்குது. ஒன்று ஆப்டிமிஸ்டிக்காக இருக்கலாம், இன்னொன்று ஸ்பெசிமிஸ்டிக்காக இருக்கலாம். ஆப்டிமிசம்னா என்ன அப்படின்னா, எதை இப்போனாலும் நம்மளால் முடியும் நினைக்கிறது, உங்களால் எல்லாம் முடியும் நீங்கள் நினைக்கிறது ஆப்டிமிசம். ஸ்பெசிமிசம் அப்படின்றது என்னென்னா, பண்ணும்போதே இது முடியுமா முடியாதான்ற டவுட் வருது, முடியாது நீங்கள் நினைக்கிறது. இது 2 தான். இப்போ ஒரு செல்ஃப் டாக் முடியும்னு சொல்கிற ஆப்டிமிசமாக நடந்தது அப்படின்னா, நீங்கள் செய்கிற ஒவ்வொரு செயல்கள்லையும்
பேசுகிற ஒவ்வொரு வார்த்தைகள்லையும் நம்பிக்கை இருக்கும். நீங்களும் நம்பிக்கையாக இருப்பீங்க, அடுத்தவங்களையும் நம்பிக்கை ஊட்டுவீங்க. அது ஒருவேளை நம்பிக்கை இல்லாமல் நெகட்டிவாக இருந்துச்சு அப்படின்னா, உங்களுக்கு ஒரு பெசிமிஸ்டிக் தாட் வந்துருச்சு அப்படின்னா, உங்களை தெரிந்தோ தெரியாமலேயோ முன்னாடி இருக்க மனிதர்களை நீங்கள் நெகட்டிவ் பண்ணுவீங்க. இது நிறைய பேருக்கு தெரியாமல் நடக்குது. ஏன் நம்மளை நெகட்டிவ் பண்ணுறாங்க, ஏன் இவங்க நெகட்டிவாக பேசுகிறாங்க, நெகட்டிவாக நடந்துக்கிறாங்க, ஒரு பாசிட்டிவான இடத்துல கூட நெகட்டிவை கிரியேட் பண்ணுறாங்க, தேவையில்லாத ஒரு கேள்வியை எழுப்புறாங்க, நமக்குள்ள நிறைய சண்டை முட்டி விடுறாங்க. ஒரு லேடியோ ஒரு ஜென்ஸோ சம்மந்தம் இல்லாமல் ஒரு ஃபங்க்ஷனில் ஏதாவது ஒரு டாபிக் ஆரம்பித்து எங்கேயோ கொண்டு போய் அந்த மூட், அந்த அட்மாஸ்பியரே ஸ்பாயில் பண்ணிவிடுவாங்க. அதுக்கு என்ன காரணம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவங்களுடைய பாடியில் இருக்க, அவங்களோட மைண்டில் இருக்க, என்ன சொல்கிறது, அந்த ஆரா நிறைய காரணங்களால் இந்த மாதிரி பெசிமிஸ்டாக மாறி இருக்கும். அதனால் ஏற்படுற அந்த செல்ஃப் டாக், சுய பேச்சு, அவங்கள அறியாமலே அவங்க தப்பாக தான் எல்லாரை பற்றியும் பேசுவாங்க, நெகட்டிவாக தான் நடந்துப்பாங்க. அதை அவங்களுக்கு தெரியாமலே பண்ணிகிட்டு இருப்பாங்க. தெரிஞ்சாலும் மாற்றிக்க முடியாது. அப்போ சுய பேச்சோட தன்மையை கண்டுபிடிச்சி ஏன் நம்ம இப்படி இருக்கோம், அதனால தான் சொல்கிறேன், நம்ம பண்ணுறது சரியா, நம்ம பேசுகிறது சரியா அப்படின்னு யாராவது ஒரு சோல்மேட்டோ அல்லது ஏதாவது நண்பர்களுடையோ ஒரு மென்டாரிட்டியோ நம்ம கேட்குறது நல்லது. நான் சரியாக போயிட்டுருக்கேனா, நான் சரியாக பண்ணுறேனா, ஏதாவது தப்பு நடக்குதா, ஏன் என்னால் ஒரு என்விரான்மெண்ட்டில் நண்பர்கள் மத்தியில், உறவினர்கள் மத்தியில் ஒரு நெகட்டிவாக நான் பேசுகிறேன். நண்பர்கள் உறவினர்கள் மட்டும் இல்லை, நம்ம வீட்லேயே நம்ம குழந்தைகளோ, நாம்பளோ, நம்ம மனைவியோ, நம்ம கணவனோ, நம்ம அப்பா அம்மாவோ தெரிஞ்சோ தெரியாமலே நிறைய நெகட்டிவ் கிரியேட் பண்ணுவாங்க. எனக்கு ஒரு கேள்வி வருது, வெளியில் இருக்கவங்க நெகட்டிவாக இருந்தால் விட்டு விலகி வந்துடலாம், அவங்கள விலக்கிடலாம், நீங்கள் சொல்கிறது எனக்கு புரியுது. பட் வீட்லேயே ஒரு கணவனோ மனைவியோ நெகட்டிவாக இருக்கும்போது என்ன பண்ணலாம்? வேறு வழியே இல்லை. முதல்ல அவங்களுக்கு புரிய வைக்கணும், பொரியெல்லாம் விட்டுறணும். அவங்க அப்படி தான் தெரிஞ்சிருச்சு அப்படின்னா 2 அல்லது 3 தடவை மாற்ற ட்ரை பண்ணலாம், அவங்களுக்கு சொல்லி புரிய வைக்கலாம். நீ இந்த மாதிரி இருக்க, அதுக்கு காரணம் என்ன? ஒரு மனிதனை விலக்குவதோ புறம் தள்ளுறதோ பெரிய விஷயமே கிடையாது. அவன் ஏன் அதை பண்ணுறான்னு தெரிஞ்சு அவன் பண்ணுற விஷயத்துக்கு இதனால தான் அப்படி நடக்குதுன்னு ஒரு முன்னாடி இருக்கவன் யோசிக்க ஆரம்பித்தானா கண்டிப்பாக எந்த ஒரு மனிதனையும் எந்த ஒரு மனுஷையும் நம்மளால் மாற்ற முடியும். விட முடியாத கெட்ட பழக்கத்தை மாற்ற முடியும், நெகட்டிவாக இருக்கிறத மாற்ற முடியும், லேசியாக இருக்கிறத அதாவது சோம்பேறித்தனமாக இருக்கிறது, எதையும் தள்ளி போடுறது, கோவப்படுறது, இந்த மாதிரி எந்த ஒரு விஷயத்தையும் நம்ம மாற்ற முடியும் ஒரே ஒரு விஷயத்தால். என்ன அப்படின்னா அது செல்ஃப் டாக். செல்ஃப் டாக்கால் தான் இத்தனை பிரச்சனைகள் வருதுன்னு நான் சொல்கிறேன். கடந்த 15 வருடங்களாக இந்த சுய பேச்சை பற்றி நான் நிறைய ரிசர்ச் பண்ணிட்டு வரேன். அதில் தெரிகிற விஷயங்கள் பார்த்தீங்கன்னா, ஒரு மனுஷனோட வெற்றி எங்கே இருக்குன்னா அவனுடைய செல்ஃப் டாக்லேருந்து ஆரம்பிக்குது அப்படின்னு நான் புரிஞ்சுக்கிட்டு தான் கோல்டன் ஹவரில் முதல் விஷயமா நான் செல்ஃப் டாக்கை வச்சேன். செல்ஃப் டாக் சரியாக வந்துருச்சு உங்களுக்கு அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் ஒரு வெற்றிகரமான மனிதனாக மாறுவீங்க. நீங்கள் பண்ணுற செயல்கள் எல்லாம் வெற்றிகரமாக தான் இருக்கும். அது மட்டும் இல்லை, நீங்களும் வெற்றிகரமாக இருப்பீங்க. உங்களை சார்ந்தவங்களையும் உங்களை சுற்றி இருக்கவங்களையும் வெற்றிகரமான மனிதர்களாக மாற்றுவீங்க. அந்த செல்ஃப் டாக் ப்ராசஸ் சரியில்லை அப்படின்னா நீங்களும் ஜெயிக்க மாட்டீங்க, முன்னாடி இருக்கவங்களும் ஜெயிக்க வைக்க மாட்டீங்க. இதனால் எதை மாற்றணும் அப்படின்னா, செல்ஃப் டாக்னா என்ன, அதை எப்படி சப்கான்ஷியஸில் கொண்டு போய் போடணும், அதன் மூலமாக என்ன மாதிரி எண்ணங்களை, நம்பிக்கைகளை, கேள்விகளை மாற்றிக்கணும், அல்லது கேள்விகளை, ஐயங்களை, சந்தேகங்களுக்கான பதிலை இந்த செல்ஃப் டாக் மூலம் ஒரு ரிசல்ட்டாக சொல்யூஷனை எடுத்து நம்ம வாழ்க்கையை மாற்றிக்கணும். இதை பற்றி தான் அடுத்தடுத்து நம்ம பார்க்க போகிறோம். Subscribe now and press the bell icon. Never miss an update.